வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்ற கூற்றை நிராகரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கிர்னன் செல்வராஜ். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உறுதிமொழிகளை நிறைவேற்றினால் முன்னேற்ற வாய்ப்பு உள்ளது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து பாராளுமன்றத்தில் விளக்கமளிக்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தீர்மானம். மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிர்னன் செல்வராஜ் கூறும்போது, கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாடிவல வீட்டு வசதி வளாகத்தில் ஒரு வீட்டை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர்களின் 4 பேர் ஒன்றாக அந்த வீட்டில் வசித்து வருவதாகவும் கூறினார். 159 தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரையறுக்கப்பட்ட தங்குமிட வசதிகளும் உள்ள நிலையில் 3 படுக்கையறைகளை கொண்டு மாடிவளவில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆடம்பரத்தை தேடுவதில்லை என்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை பொறுப்புடன் பயன்படுத்துவோம் என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளுக்கு தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக புதிய வாகனங்கள் வழங்கப்படவில்லை. சமீப காலம் வரை நான் பதுளையில் இருந்து கட்சி தலைமையகத்திற்கும் நாடாளுமன்ற அமர்வுகளுக்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி பயணம் செய்தேன். தற்போது கட்சி ஏற்பாடு செய்து போக்குவரத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நான் நாடாளுமன்றத்திற்கு செல்கின்றேன் என்றார். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்ற கூற்றை நிராகரித்த அவர், எங்களுக்கு இதுபோன்ற வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சிலர் தவறான கருத்தை பரப்புகின்றார்கள். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று அவர் மேலும் கூறினார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் இலங்கையை நெருக்கடிகளில் ஆழ்த்திய நீண்டகால மனித உரிமைகள் பிரச்சனைகளை தீர்ப்பதாக உறுதியளித்துள்ளது என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த ஆண்டுக்கான உலக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அனுருகுமார மிகவும் சமமான பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதாகவும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதாகவும் உறுதியளித்துள்ள நிலையில் இலங்கை அரசாங்கத்திற்கும் புலிகள் அமைப்புக்கும் இடையிலான உள்நாட்டு போரின் போது பரவலான உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை ஆதரிக்கவில்லை என்று அறிக்கை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர்கள் அதிகம் வசித்து வரும் பகுதிகளில் போலீஸ் மற்றும் பிற பாதுகாப்பு நிறுவனங்கள் ஆர்வலர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்களை துன்புறுத்தி அச்சுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய துணை இயக்குநர் மீனாட்சி கங்குலி தெரிவிக்கையில், இலங்கையின் நெருக்கடிகள், உரிமை மீறல்கள், சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் விமர்சகர்களை மௌனமாக்க முயலும் சட்டங்கள் தண்டனை விலக்கு மூலம் இணைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்திருந்தார். அதன்படி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது பிரச்சார உறுதிமொழிகளை நிறைவேற்றினால் உரிமைகளில் உண்மையான முன்னேற்றத்தை அடைய வாய்ப்பு உள்ளது. அத்துடன் தேர்தல் பிரச்சார வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமும் அவற்றை கட்டியெழுப்புவதன் மூலமும் இலங்கையில் பல மனித உரிமைகள் பிரச்சனைகளை தீர்க்க ஜனாதிபதி முன்வர வேண்டும் என்றும் மீனாட்சி கங்குலி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாநாயக்க தெரிவித்தார். குருநாகலில் வடமேற்கு மாகாண இயந்திர மற்றும் உபகரண ஆணைக்குழுவுக்கு விஜயம் செய்திருந்த போது அவர் இதனை குறிப்பிட்டதோடு மேலும் தெரிவிக்கையில், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் வழங்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த வாகனங்களும் வழங்கப்படவில்லை. ஒரு அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனம் தேவை என்ற நிலையில் அதனை மறக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்குவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ள போதும் எந்த வகை என்பது தொடர்பில் முடிவு செய்யப்படவில்லை என்றும் அவை நிச்சயமாக புதியதாகவும் அடுத்த 2 மாதங்களுக்குள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் ஒன்று சேர்க்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஜீப் ரக வாகனத்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவில் முன்னிலையாக இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் சுமார் 5 மணித்தியாலத்திற்கும் அதிக நேரங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகளை ஆட்சியாளர்கள் விடுவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டிருந்தார். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் நெல்லியடி பொதுச்சந்தை முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாட்டின் தற்போதைய நீதியமைச்சர் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்ற கருத்து மிகவும் மோசமானது.
தமிழ் அரசியல் கைதிகளில் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும். தண்டனை விதிக்கப்படாதவர்களை வழக்குகளில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்படாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். தமிழ் அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இணைந்து வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றார். எனவே இந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்து போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பரந்துபட்ட போராட்டத்திற்கான அறைகூவலை தாம் விடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இலங்கையின் பணவீக்கம் இந்த ஆண்டு மேலும் உயரக்கூடும் எனவும் பணவீக்கத்தை 5% பேண எதிர்பார்க்கப்படுவதாகவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிட்ட போது தற்போதைய எதிர்மறை பணவீக்க விகிதம் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் நேர்மறை நிலைமைகளை எட்டக்கூடும். கடந்த டிசம்பரில் பணவீக்க விகிதம் -1.7 ஆக இருந்தது. இதற்கிடையில் நாட்டின் வட்டி விகிதங்கள் மேலும் குறைக்கப்படும் என்றும் அதனோடு சந்தைக்கும் பொதுமக்களுக்கும் வழிகாட்ட ஒரு புதிய மாற்று விகிதம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான பரிவர்த்தனைகளை எளிதாக டிஜிட்டல் கட்டண தளத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கூறினார். அண்மையில் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரின் சீன விஜயத்தின் போது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து பாராளுமன்றத்தில் விளக்கமளிக்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதோடு வெளிவிவகார அமைச்சின் விசேட தெளிவுபடுத்தலும் இந்த வாரம் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக சீன விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் பொருளாதார புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதோடு ஆய்வு கப்பல்கள் விவகாரம் குறித்தும் அரசாங்கம் அறிவிக்க உள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தங்களில் சீன இலங்கை அரச ஊடகங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விசேடமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது சீன ஊடக குழுமத்திற்கும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஆகியவற்றுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உட்பட சீன மக்கள் குடியரசின் சின்குவா செய்தி நிறுவனத்திற்கும் லேக் ஹவுஸ் நிறுவனத்திற்கும் இடையே செய்தி ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இதேவேளை இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்பதற்கான மேம்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்தும் தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மலேக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் எச்சரிக்கை விடுத்தார். ஹேட்டனில் கட்சி செயற்பாட்டாளர்களோடு இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்திருந்த அவர் அவ்வாறு இல்லையில் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது முன்னதாக தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியில் இருந்த போது மக்களுக்கு பல உறுதிமொழிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த போதும் அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை. அரிசி விலை, தேங்காய் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை. எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டணம் என்பன பாரிய அளவில் குறைக்கப்படும் என்று கூறப்பட்ட போதும் அதுவும் நடக்கவில்லை. மின்சார கட்டணத்தை கூட பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தான் குறைத்துள்ளது. தற்போது கூட்டுறவு தேர்தல்களில் அரசாங்கம் தோல்வி அடைந்து வரும் நிலையில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்றார். 3/2 பெரும்பான்மை பலம் அரசாங்கத்திற்கு இருப்பதால் அரிசி மாஃபியாவுக்கு முடிவு கட்டி கொள்ளையர்களை பிடிக்க வேண்டும். அத்துடன் மலேக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும் மற்றும் 2000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றார்கள். அவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு வழங்கினால் முழுமையான ஆதரவு வழங்கப்படும். அவ்வாறு இல்லையில் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருந்தார்.